இப்போது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்லேயே ஆர்டர்லேயே இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 1999 2000 2001 2 3 4 5ன்னு. ஸோ இது வந்து ஆடு தான். ஸோ 2002 அவங்க இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஆரிஜின் எதுவுமே மென்ஷன் பண்ணல, நார்மலாக நீங்கள் கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2002க்கு பக்கத்தில் நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் -1 -2 -3ன்னு, இங்கே 1 2 3ன்னு. ஸோ இது கொஸ்டினில் இருக்கிறது அப்படி எழுதுறது ஒய், இது நம்ம எக்ஸு. நெக்ஸ்ட்டு XY கண்டுபிடிக்கணும், X². இது வந்து நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிப்போம் ட்ரெண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சம்மேஷன் ஆட் பண்ணி வச்சிடணும். 80 + 90 + 92 + 83 + 94 + 99 + 92 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் சம்மேஷன் கண்டுபிடிச்சணும். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரெண்ட் இதுதான் அதோடைய இது. நார்மலாக சமேஷன் எக்ஸு 0வாக இருக்கும்போது A = ஏன்னா இங்கே சமேஷன் எக்ஸு 0, அப்போ ஏயோட வேல்யூ இதுதான் ஃபார்முலா. A = சமேஷன் y / n, B = சமேஷன் xy / சமேஷன் x². ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது நார்மலாக என்ன போடுவோம், y = a + bx. இப்போ பாருங்கள், y = ஏயோட வேல்யூ நான் 90 + 2 × x. ஏன் 2னா பியோட வேல்யூ, அப்போது எக்ஸ். இப்போது இதை வச்சு இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ -3 இருந்தால் என்னது, -2 இருந்தால் என்ன வரும், -1 இருந்தால் என்ன வரும் தான். ஃபார் x = -3, அப்போது இதில் -3ன்னு போட்டுடணும் எக்ஸ் இருக்கிற பிளேஸில். எக்ஸ் -2 இருந்தால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெண்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி வந்தது ஃபுல்லாக இந்த காலமில் ஃபுல்லாக எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னது, எஸ்டிமேட் ப்ரொடக்ஷன் இன் 2010க்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் 1999லேருந்து 2005 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 2010க்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 1999லேருந்து நமக்கு என்ன இருக்குது, 2005 வரைக்கும் தான் இருக்குது கொஸ்டினில். ஸோ அதுலேருந்து 2005 அவங்க எந்த இதுக்கு கேட்டிருக்காங்கன்னா 2010. அப்போது 2006 2007 2008 2009 2010 இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 2005 இருக்கும்போது என்ன இருந்துச்சு, எக்ஸோட வேல்யூ 2005க்கு எக்ஸோட வேல்யூ 3. ஓகே, ஏன்னா 0 -1 -2 -3 கீழே 1 2 3. ஸோ 2005ல் எக்ஸோட வேல்யூ என்னது, 3. அப்போது 6 இல்லைனா 4 5 6 7 8. அப்போ 2010ல் எக்ஸோட வேல்யூ என்னது, 8. அதுதான். அப்போ என்ன பண்ணணும், அதுதான் நமக்கு தெரியுமே, y = சொல்லிட்டு a + bxன்னு. ஏயோட வேல்யூ 90 ப்ளஸ் பியோட வேல்யூ 2 × x. எக்ஸை தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 8. ஸோ 8 போட்டோன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இங்கே இயர்ஸையும் இங்கே வந்து அந்த ஒய்யோட வேல்யூவும் போட்டுட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு நம்ம நார்மலாக பண்ணுறது ட்ரெண்டில் இது ஆக்சுவல் லைன் இந்த நடுவில் ஜாயின் பண்ணி போகுது தான் ட்ரெண்ட் லைன். ஸோ இதுதான் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட், சாரி ஆடாக இருந்துச்சுன்னா இதுதான் இந்த மெத்தட். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒரு மெத்தட், இது இன்னொரு மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஈவனாக இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம்.